வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கச்சபேஸ்வரர் கோவிலில் இருக்கிற ஒரு விநாயகர் சந்நிதிக்கு வந்திருக்கோம். இந்த சந்நிதி ஒரு ஸ்பெஷலான சந்நிதி. இதில் எக்கச்சக்கமாக ஏராளமான சிற்பங்கள் இருக்கு. இதான் மகா கணபதி. இங்கே பார்த்தீங்கன்னா 4 தூண் இருக்குங்க. இந்த 4 தூண்லேயும் ஒரே கொட்டி அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சிற்பமாக இருக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப அழகான தூண்கள். இதோ பாலகிருஷ்ணர். இது சுக்ரீவனும் வாலியும், சுக்ரீவன் வாலி தெரியுதா? சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற காட்சி இது. இது பாலகிருஷ்ணர். இந்த பக்கத்தில் இரண்டு யானை. இந்த சிற்பத்தில் ஒரு விசேஷம். இது தாராசுரத்துலையும் பார்த்துருப்பேன். இங்கே பாருங்க, இதில் இந்த பக்கத்துலேருந்து மாடு, இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா யானை. யானை தெரியுதா? இது யானையோட தும்பிக்கை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாடு. இதுதான் யானை. இதை மூடிக்கோங்க. இப்படி பார்த்தா இங்கே யானையோட தும்பிக்கை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாடு, காளை. கீழே யானையோட கால் இங்கே தூக்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான தாராசுரத்தில் இருக்கு. இது அதோட டூப்ளிகேட், அதோட மினியேச்சர் வெர்ஷன் இந்த தூணில் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு யானை இருக்கு. யானை மேலே இது யார் உட்காந்துருக்காங்க தெரியுமா? இது முருகன். ஐராவதத்துக்கு மேலே உட்காந்துருக்காரு. முருகன் எப்படி தெரியும்? முருகன் இது எப்படி முருகன்னு தெரியும்? முருகனுக்கு வாகனம் மயில் தான். ஆனால் மயிலுக்கு முன்னாடி முருகனோட வாகனம் யானை, ஐராவதம். இதுதான் அந்த காட்சி. முருகன் வேலவன் யானை மேலே உட்காந்துருக்காரு. அப்புறம் இங்கே லக்ஷ்மி, இங்கே விநாயகர். அப்புறம் இங்கே என்ன சிற்பங்கள் இருக்கு? விநாயகர் இருக்காரு, இங்கே ஒரு முனிவர் இருக்காரு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பம், இது ஒரு சிற்பம். ஓகே, இந்த விநாயகர். இப்போ இந்த ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் வழியாக இந்த விநாயகரை காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கம்பி வழியாக தெரியறது விநாயகர் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா விநாயகர் தெரிகிறார். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஃபோனில் போர்ட்ரேட் வீடியோ, சாம்சங் ஃபோனில் போர்ட்ரேட் வீடியோ. இந்த முன்னாடி இருக்கிற கம்பி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், பின்னாடி விநாயகர் இன் ஃபோக்கஸ். இது மேலே இருக்கிற எக்கச்சக்கமான இங்கே கதையே எழுதியிருக்கு. இதுதான் இது இந்த சாகர மந்தனம். இங்கே தெரியுதா? இது நடுவில் பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்ச காட்சி இது. அந்த கடையிற மத்து மேருமலை, கயிறு வாசுகியோட தலை பக்கத்தில் அசுரர்கள், வால் பக்கத்தில் தேவர்கள். இதோட வலது பக்கத்தில் பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் அமர்ந்திருக்கிற ஒரு காட்சி.
நிறைய கதைகள் இங்கே இதில் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து பிரகல்லாதர், இது வந்து நரசிம்மர், பிரகல்லாதர் தானே? நரசிம்மர், இது துர்கன், நரசிம்மர், லக்ஷ்மி, இங்கே வந்து பிரகல்லாதர். பிரகல்லாதன் வந்து கூப்பிடுறான். பிரகல்லாதன் எங்க? பிரகல்லாதன், லக்ஷ்மி, நரசிம்மர்.